யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் முடிக்கலாம். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். சொல்லுங்க, வார்த்தை. வார்த்தை அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வார்த்தை அதான். முதல்ல நாம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். எப்படி? வார்த்தையில நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். அப்படி எழுதி இருக்குது, செய்யப்படும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்போ வார்த்தை, அவர் வார்த்தை எனக்குள்ள ஆளுகை செய்கிறது. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கிறது. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைக்கிறான்? விசுவாசத்தினாலே. தேவன் என்னை கைவிட மாட்டார், விசுவாசம் உண்டு. ஆமென். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விசுவாசம் உண்டு. ஆமென். என் குற்றங்களை பாராத சுத்த கண்ணர், எனக்கு விசுவாசம் உண்டு. அவர் வார்த்தை என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, விசுவாசம் உண்டு. அவர் வார்த்தை என்னை வாழ வைத்திருக்கிறது, எனக்கு விசுவாசம் உண்டு. அந்த வார்த்தையிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இரண்டாவது கீழே சொல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ வார்த்தையில் கட்டப்பட்டு வார்த்தையில் வாழும் பொழுது கனிகளையும் கொடுப்பீங்களாம். அப்படின்னு அர்த்தம், நீங்கள் எதை செய்தாலும் அவர் வார்த்தையின் மீது செய்யும் பொழுது, வார்த்தைக்கு விசுவாசத்தை நீங்கள் தரும் பொழுது உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் கனிகளை கொடுக்குறீங்க. ஆசீர்வாதத்தின் பங்குகளை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க அநேகருக்கு உதவி செய்றீங்க. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள். இதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? இவங்க தேவ பிள்ளைகள். ஆமென். என் பிதா மகிமைப்படுகிறார். இயேசு சொல்றார் பாருங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வார்த்தை. சொல்லுங்க, ஆரம்பத்தில் வார்த்தை. ஆமென். உலகத்தை என்ன செய்தாரா? விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும். அழகா இங்க எபிரேயர்ல 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் ஒரு மனுஷன் மூலமா இதை படைச்சிடலங்க. இவ பார்க்கறதெல்லாம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினாலே. சொல்லுங்க, வார்த்தை. வார்த்தைக்கு பெரிய வல்லமை உண்டு. வார்த்தையினாலே நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆமென். எல்லாவற்றையும் தேவன் சொன்னார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடித்த தேவன் இந்த நாளிலும் கூட நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதே சாயலை ஒவ்வொரு விசுவாசியும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க அறிஞ்சிக்கணும். இதை அறியாம இருக்கிறதுனால தான் பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். தேவன் எவ்வளவு வெளிச்சமா இருக்கிறார் என்பதை அறியப்படாம இருக்கிறதுனால இப்பிரபஞ்சத்தின், அதாவது இப்பிரபஞ்சனா இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவானவன், இந்த உலகத்தில் இருக்கிற தள்ளப்பட்டவன் அநேக பிள்ளைகளை என்ன செய்தானா? மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கும் திருச்சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் கண்கள் அப்படிதான் குருடா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கண்கள் இருக்கிற செதில்கள் விழுந்து போவதாக. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையினால தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக காணப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து நிறைவாய், நிறைவாய் சொல்லுங்க, நிறைவாய், எல்லாவற்றையும் குறையா வச்சுட்டு போல நிறைவாய் செய்து முடித்தார் என்று எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே. எல்லாவற்றையும் செய்து நிறைவாய் நடத்தி சகலத்தையும் வெற்றின் கிருபையாய் நமக்கு தந்து, எப்படியா? தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே. சொல்லுங்க, தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவர் என்ன செய்தாரா? சுத்திகரிப்பை உண்டாக்கி
மகத்துவமானுடைய வலது பார்சில் அவர் உட்கார்ந்தார். ஜெயத்தை செய்து முடித்து உட்கார்ந்தவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். உன்னை கொண்டு மகத்துவமானங்களை செய்ய போகிறார். உன்னையும் என்னையும் கொண்டுதான் ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். உன்னையும் என்னையும் கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுள்ள யார் கண்ணெல்லாம் மனக்கண்கள் குருடாயிருக்கிறதோ அவைகளெல்லாம் திறக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை தாங்கியதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, இந்த வார்த்தை என்ன என்பதை இந்த நாளில் அறிந்து சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டா, இந்த வல்லமை என் கரத்தில் இருந்து நான் இதுவரைக்கும் அறியாமல் இருந்திருக்கிறேனா, எனக்கு இந்த நாளிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி உம்மை மட்டும் துதிக்கிட்ட ஆண்டவரே, நீங்க எழுதி கொடுத்த மகத்துவத்தை இந்த நாளிலே பேசும்படியாக எனக்கு தந்த கிருபைக்காக, ஞானத்திற்காக, எல்லாவற்றுக்கும் உமக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. மாறாத பிரசன்னம், வார்த்தையின் வல்லமை, தேவ சத்தம் எங்களை வழிநடத்துவதாக இந்த நாளில் கூடி வந்த பிள்ளைகளை திருக்கரத்திற்கு மகிமை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லாம் என்னுடைய தேவனுடைய வார்த்தையினால் ஆகும், அந்த வார்த்தை கொண்டு நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி இவர்கள் விசுவாசிப்பார்களாக. ஹல்லேலூயா. சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், சத்திய வேதம். ஆண்டவரே, உம்முடைய வேதமே எங்க பாதைக்கு வெளிச்சமா இருப்பதற்காக நன்றி அப்பா. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் நீங்க கொடுத்த இந்த வேதத்தை, இந்த வெளிச்சத்துல, நீங்க எழுதி கொடுத்த இந்த வெளிச்சத்துல நடக்க எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் மனிதரிடத்தில் போய் அலப்புவது அல்ல, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து உம்முடைய மகத்துவத்தை பேசி நீ செய்த எல்லா மகத்துவத்தை கொண்டாடும்படியான நிறைவை இந்த நாள் ஆராதனை தந்ததற்காக நன்றி அப்பா. நீரே எங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த நாளிலே கூடி வந்து வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின் மகத்துவத்தை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் கூடி வந்த நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.